Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோவால இருக்கோம். எஸ் அண்ட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக் டு ஹோம் சென்னை போறோம். கோவால இருந்து சென்னை 920 கிலோமீட்டர்ஸ். மணி பாத்தீங்கன்னா காலை 8:30 மணி ஆகுது. மழை வேற ஆந்தி வேலை நிறைய இடத்துல போட்டிருக்கு. ஸோ டைரக்டா என்னால் சென்னை ரீச் ஆக முடியுமா தெரியாது. மேபி பெங்களூர் ஒரு ஹால்ட் போட்டுட்டு போகலான்னு பார்க்குறேன். பட் ஐ வாண்ட் டு புஷ் இட். மிட்நைட் ஆனாலும் பரவாயில்ல, வெடிகால தரணும் பரவாயில்ல, சென்னை போயிடலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜங்கல் ஹாஸ்டலோட இன்னொரு பிரான்ச். இது பிரான்ச் சொல்ல முடியாது, ஒரு 150 மீட்டர்ஸ் தள்ளி வந்து இன்னொரு பில்டிங் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங் தான். அண்ட் லாஸ்ட் நைட் வாஸ் கிரேசி. பைத்தியக்காரங்க கல்ச்சர்லெஸ் பீப்புளெலாம் தூக்கி என் டாமில் போட்டாங்க. ஃபுல்லாக சத்தம் போட்டே இருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஹாஸ்டலுக்கு. ஒரு சிட் அவுட் ஏரியா. இதுதான் என் ரூம். ஸோ யா, இட்ஸ் 6 பெட். இதுதான் எனக்கு கிடச்சிது. சத்தம் அலாரம் வைக்கிறாங்க. காலையில் எங்கேயோ போகிறாங்க போல இருக்கு, ஏர்லி மார்னிங். அலாரம் வச்சா அந்த அலாரத்தை கழுதை எழுந்து ஆஃப் பண்ணி தொலைச்சாதான் அவனும் அடிச்சு அவன் எழுந்து இல்லாமல் நானே எழுந்து தூக்கிட்டு இருந்தேன். ஸோ டிஸ்டர்ப் ஸ்லீப். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம கிளம்போம். இங்கே சாப்பிட போகிறதில்ல, ஆன் தி வேலை அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது லிக்விடாக குடிச்சிட்டே இருப்போம். அதான் எனக்கு பிளான். லெட்ஸ் கோ. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8:40. அண்ட் இங்கேருந்து பெங்களூருக்கு ஃபஸ்ட் மேப் போட்டிருக்கேன். 612 கிலோமீட்டர், 612 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 8:06 ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் சென்னை கன்டினியூ பண்ணுறதா எப்படின்னு சொல்லி தெரியும். பட் ஐ வாண்டட் டு புஷ் இட் சென்னை. மழை இல்லாமல் தான் நான் புஷ் பண்ணிவிடுவேன். மழையிலலாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். கேமரா உள்ளே வைக்கணும், மொபைல் எடுத்து உள்ளே வைக்கணும், மேப் பார்க்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ லோ ஃபியூல் வந்துச்சு. ஃபியூல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புவோம். கண்டினியூ பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. தூங்கலை நைட்டு சரியாக, அது ஒன்று தான் பிரச்சனை. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்டராக இருக்கும். மற்றபடி நமக்கு இந்த ரைட்லேயே வந்து 850 கிலோமீட்டர் நாங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓட்டணும். ஸோ அதெல்லாம் டிஸ்டன்ஸ் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஓரளவுக்கு ஹைவேவாக தான் இருக்கும். இங்கேருந்து ஹூப்ளி போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நல்ல பேஸில் போகலாம். பபாய் கோவா. கோவாவுக்கு வந்து இப்போ தான் நான் காலையில் வெயிலே பார்க்குறேன். இல்லைன்னா ஏந்துக்கிற டைமே பார்த்தீங்கன்னா 11, 12 தான். ஏன்னா தூங்குகிற டைம் காலையில் 5, 6 மணிக்கு தான் வந்து தூங்குவோம். நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஆவரேஜ் வந்து ஸ்பீடோ மீட்டரில் எப்போவுமே 100+ தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நான் எதிர்பார்த்த பேஸில் போக முடியும். மினிமம் 100+ ஆல் டைம் இருக்கணும். சின்ன ரோட்ஸில் போகும்போது மினிமம் 80+. அப்படி மெயின்டைன் பண்ணால் ஆவரேஜ் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 70 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம கம்மி நேரத்தில் அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். சில இடத்துல ரிலாக்ஸ்டாக போயிடுவோம் அப்படின்னு போனிச்சோங்களேன், டைம் போயிட்டே இருக்கும். பட் உங்களால் கவர் பண்ண முடியாது. நான் எப்போ சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ப்ளஷராக என்ஜாய் பண்ணி போனோன்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பெங்களூரில் போட்டுட்டு பொறுமையாக போகலாம். அண்ட் வேகமாக போகணுன்றது மீன் லைக் நான் வேகமாக போவேன். பட் ஐ வில் நாட் ரைட் ரேஷ், ஐ வில் நாட் டேக் ரிஸ்க். இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 97.38. சென்னையிலேயும் ஒரு காலத்து அப்படி தான் இருந்துச்சு. ஏற்றி எத்தணுன்ட்டாங்கயோ. இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் கோவாவில் வந்து ஒரு வாட்டி பைக்கில் வரும்போது 58 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் நான். ஸோ கைஸ், நம்ம தங்கிது இடம் பார்த்தீங்கன்னா வாகட்டர். ஸோ வாகட்டர் அது வந்து பாகா கேலங்கட்லாம் தாண்டி போகணும். இப்போ நம்ம வந்து பஞ்சிம் அதான் கோவாவோட மெயின் சிட்டி. அது வழியாக போய் தான் போகணும். இந்த ஹைவே தான் அதில் கனெக்ட் ஆகும். பெரிய ரோடு, இதுக்கப்புறம் மெயின் ரோடு. ஒரு வாட்டி கசினோ போனேன். எனக்கு அதுதான் நம்ம ஷிப்பில் இருக்க கசினோ, நம்ம கோவா படத்தெல்லாம் காப்பாங்களே, அந்த மாதிரி போன எனக்கு ஆசை. கோவா சிட்டியை தாண்டிட்டோம். ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட், கோவா ஃபாரஸ்ட் தான். அப்படியே போனால் கொஞ்சம் இடத்துல காட் செக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அப்படியே பார்டர் வரும். பார்டரில் செக் பண்ணாங்கன்னா கடுப்பாக இருக்கும். பேக்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக பஞ்சிகர் போட்டு கட்டி வச்சுருக்கேன். வெதர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. வைல்ட் அனிமல் கிராசிங் போட்டுருந்தாங்க. இங்கெல்லாம் வைல்ட் அனிமல் கிராஸ் ஆகாமான்னு தெரியல, ரொம்ப கமர்ஷியல் ரூட் இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் பார்டர் பாருங்க. ஃபைனலி கோவா கடந்து கர்நாடகாவில் வந்துட்டோம். இங்கே ஏதோ ஒரு சாங்சுரி இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்போ தான் அப்படியே ட்ரிப் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. பாம்பே போனோம்,
பூனே போகணும், மகாபலேஸ்வரம் போகணும், கோவா போகணும். அதுவும் கோவா முடிஞ்சு போச்சு. ரோடு ரொம்ப நேரமாக இருக்குது. எப்படி இருக்கிறாங்க பார்த்தாங்களா? என் கிட்ட வரைக்கும் வந்துட்டு கட் பண்ணுறான். கொஞ்சம் கட் பண்ண டிலே ஆகி நேராக வந்தானா அவ்வளோதான், என்ன கட் பண்ணுறாங்க. மக்களே இந்த மேப்பை பாருங்க, ஃபுல்லாக பெண்டு தான். பெண்டாக போகுது. வாவா இருக்கு. இந்த வண்டி என்ன ஆகும், அப்படியே ஃப்ரண்ட்டில் ஃபீட்பேக்காக இருக்காது, எடுத்துன்னு போயிடும் கொஞ்சம் வேகமாக ஓட்டா. அட்வென்ச்சர் பைக் ஓட்டவங்களும் தெரியும், சஸ்பென்ஷன் ரொம்ப பெருசு, கார்னரிங்லாம் கிடையாது இந்த பைக்கு. இந்த பைக் வந்து ஒரு பர்பஸே வேறு. ஸோ கார்னரிங்லாம் வந்து பார்த்து பொறுமையாக போகணும். நிறைய வாட்டி வீல் இழுக்குது, சரன்னு இழுக்குது. அப்படியே முன்னாடி டயர் தேஞ்சு போச்சு நல்லாவே. சென்னை சார் ஜாரம், சென்னை கோவா டு சென்னை. நான் சொன்ன ஹிந்தி கரெக்டான கூட எனக்கு தெரியாது, பட் ஏதோ ஒன்று சொல்லி வச்சுருந்தேன் நான். ரைட். ஸோ மணி 11 மணி ஆகுது. ஜஸ்ட்டு ஒரு சுகர் கேன் ஜூஸ் இதுதான் காலையில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இங்கேருந்து பெங்களூர் வந்து 480 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஹூப்ளி ரீச் ஆகல, 480 கிலோமீட்டர்ஸ். நைட்டு 9 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது. இப்போதைக்கு எனர்ஜி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாடி போக தான் தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் லாங்காக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. அதுக்குன்னு ஃப்ளைட்லாம் சொல்லாதீங்க. எவ்வளோ டைம் எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சும்மா ரோடு நல்லா ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான், ஏன் சின்ன தான் போயின்னு இருக்கும். அங்கங்கே ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. ரோடு ஃபுல்லாக பேட்சாக இருக்குது. ஒரு வழியாக பெங்களூர் ஹைவே ஜாயின் ஆக போகிறோம். நம்ம கீழே வந்து இதான் ஹைவே. இந்த பக்கம் போனால் மும்பை ஹைவே. இது வழியாக தான் நம்ம மகாபலேஸ்வர் போனோம். இந்த ரோட்லலாம் வரீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டே டைமில் வர மாதிரியே பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. அந்த ரோடுமே சிங்கிள் லேன் ரோடு தான். சிங்கிள் ரோட்டில் வந்து ஏகப்பட்ட வண்டிகள் வரும், ஏறி வருவாங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். அண்டு ஏரியாவுமே அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு வாட்டி நாங்கள் காரில் வந்தப்போ எங்களுக்கு நிற்க விடல. இங்கே இப்போ பாருங்க, இதான் சொல்லிட்டு இருந்தேன். பைக்குனா லெஃப்டில் ஏறி போயிடலாம். இந்த லைன் ஃபுல்லாக நிற்கும். கிட்டத்தட்ட எப்படி நம்ம உளுந்தூர்பேட்டை டு சேலம் ரோடு இருக்குல்ல, ஆத்தூர், அந்த ரோடு மாதிரி தான். செம காண்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு காரில். இதில் இவ்வளோ பெரிய வண்டியெலாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு வண்டி கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. இன்னும் ஃபுல்லாக போகும். அன்றைக்கி நாங்கள் மும்பை போகிறப்பெல்லாம் எப்போ அங்கே பாருங்க. ஐயோ, நாங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி கோவா போகும்போது அந்த ரோடை போட்டுருந்தாங்க, இன்னும் போட்டுருக்காங்க. இனிமேலும் போடுவாங்க. அடுத்த வாட்டி நான் 6 வருஷத்துக்கு வரும்போதும் போடுவாங்க. பெங்களூரு 400 கிலோமீட்டர், துணுக்குரு 330. போர்டெலாம் பெங்களூர் போர்டெலாம் ஆரம்பிச்சு மேப் எக்ஸிட் பண்ணிடுவோம். வண்டி போக மாட்டேதுன்னு தெரில. எதிர்காத்து அவ்வளோ அடிக்குது பயங்கரமா. மழை பெய்யுன்னு சொல்றதுனால வந்து வெதர்னால வந்து காத்து இப்படிக்கா அடிக்குது. சுத்தமா போகல வண்டி. மக்களே, வண்டி எடுத்து 400 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம் இன்னைக்கு காலையில இருந்து. இன்னும் 550 கிலோமீட்டர் தான் இருக்கு. இங்க பாருங்க, புத்தி விண்ஃபார்ம், விண்மில் இருக்கு பாருங்க நிறைய. கிளவுட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியே எல்லாம் ரெயின் கிளவுட்ஸ் தான், நல்லா திக்கா இருக்கு பாருங்க. கைஸ், பெங்களூர் வந்து நம்ம 9 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லிச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. பெங்களூர் இன்னும் 50 கிலோமீட்டர் தான். இதான் லோவஸ்ட் மைலேஜ் இது வரைக்கும் தான் அந்த வண்டியில் ஓட்டினதுலே. 17. காரே இதோட பெட்டராக தரும் நினைக்கிறேன். 17 தான் மைலேஜ். ஏன்னா வந்து இதுதான் காரணம் பாருங்க. ஸோ வெளிச்சம் இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடலாம், பிரிச்சிடலான்னு சொல்லி தான் வந்து அப்படி ஓட்டு வந்தேன். 4 மணி, இன்னும் 50 கிலோமீட்டர் பெங்களூர்னா ஒரு 4:45. என்ன ஃபுல்லாகவே ஹைவேல தான் போகிறோம், பெங்களூர் உள்ளே போகிறதில்ல. அந்த டைமில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். செம்ம இருக்குன்னு வருது. நான் என்ன பண்ணுறேன், வண்டி நிறுத்தி கேமரா மட்டும் கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுடுறேன். ஏன்னா இப்போதைக்கு இதில் எடுத்தேன்னா மொபைல் உள்ளே வைக்கணும், கேமரா உள்ளே வைக்கணும். ஸோ கைஸ், கோவா டு பெங்களூர் வந்து நைட்டு 9 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிச்சு. 8:45 காமிச்சுது. பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 மணி தான் ஆகுது. ஆனால் நம்ம பெங்களூர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் பெங்களூர் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான். ப்ராப்ளி ஒரு 1 ஹவரில் போயிடுவோம். ஓட்டு அப்படின்னா அப்படியே ஓட்டு. இது வரைக்கும் இந்த வண்டியில் இவ்வளோ கம்மியாக மைலேஜ் கொடுத்ததே கிடையாது.
வெறும் 17 தான் கொடுத்து கார் மாதிரி ஓட்டிட்டு வரேன். ஏன் அப்படி வந்தோம்னா இங்கே பாருங்க வெதர். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. செம மழை இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி கவரில் போட்டாச்சு. க்ளவ் பேக்கில் வைக்கணும். மழை நனைஞ்சு தான் போக போகிறோம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒசூர். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. காலைல ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தேன், அதுக்கப்புறம் ஒரு இளநீ குடித்தேன், அவ்வளோதான். ஸோ ஒசூரில் வந்து பிரிட்ஜு கீழே வந்து ஒரு டீ கடையில் பஜ்ஜி சாப்பிட்டேன். மழைக்கு அற்புதமான பஜ்ஜி. நம்ம பூ மார்க்கெட்டில் இருக்கோம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, பூ ஸ்மெல்லு. இன்னும் அங்கேயும் இருட்டிட்டு வந்துச்சு, ஃபுல்லாகிட்டு வந்துருக்கு. மணி பார்த்தீங்கன்னா மணி 6 ஆக போகுது. ஒசூரே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு சென்னை ஒரு 4 hours கணக்கு வச்சுருக்கேன். 10 மணிக்கு சென்னை ரீச் ஆகிற மாதிரி. ரீச் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு கிக்காக இருக்கும்ல, நம்ம பிளான் பண்ண டைமில் போயிட்டோன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஸோ பிரேக்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பிரேக் எடுக்கல. காலைல கிளம்பணும், ஒரே ஒரு கரும்பு ஜூஸ். கோவாவில் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணோம், அப்புறம் ஒரு ஜூஸ்க்கு நிறுத்தினோம், கரும்பு ஜூஸ்க்கு. அதுக்கப்புறம் இளநீக்கு ஒரு வாட்டி நிறுத்தினேன், திரும்ப ஒரு டேங்க் ஃபுல் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க் ஃபுல். இது வரைக்கும் 3 டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ½ டேங்க் தேவைப்படும் நினைக்கிறேன். மைலேஜ் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. காற்று எதிர்காத்துனால வண்டி போல கியர் டவுன் பண்ணி ஏற்ற வேண்டியதாக இருக்குது. 6வது கியர் வந்து சும்மா 5வது கியரில் 120 போகுது. 6வது கியர் போட்ட உடனே திரும்ப வண்டி 100க்கு வந்துடுது. இந்த வண்டி என்ன பண்ணுமோ அதான் நம்ம பண்ணணும். நம்ம இந்த வண்டி பண்ணாததெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதோட ஒரு பெட்ரோல் ஸ்டாப் நிறுத்துவேன், அப்புறம் வந்து ஒரு மேபி காஃபி டீ, இன்னொரு காஃபி டீ, அவ்வளோ. டைரக்ட் சென்னை தான். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இங்கேருந்து 300 கிலோமீட்டர், 330 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் டைரெக்டாக வீடு தான். அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு மழை இல்லை, மழை விட்டுருக்கு கொஞ்சம். பெங்களூருக்கு வரும்போதும் மழை, நைஸ் ரோடு லைட்டாக மழை, மேலே ஃபுல்லாக நசன்னு சேர் ஆகிடுச்சு. ஜாக்கெட்லாம் கப்பு நாறுது. செயின் அப்படியே பயங்கர லூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்தமாதிரி நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். யூஸ்வலாக நம்ம செயின் லூப் பண்ணுவோம், ஒரு 500 கிலோமீட்டரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் லூப் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து 900 கிலோமீட்டர் அடிக்க போகிறோம். ஆல்ரெடி 600 முடிஞ்சிச்சு. செயின் வந்து அப்படியே கலன்னு இருக்கு. காதில் ரத்தம் வந்துடும் போல இருக்குது செயின் சவுண்டு கேட்டு. கைஸ் சோ நான் ஆளுக்கு ஒன்றும் ஆகல. நான் இப்படி தூக்கி நிற்கிது. ஃபியட் புண்டோ வீல் மேலே ஏறிடுச்சா? எப்படி ஆச்சு வீல் மேலே? நான் கோவாலேருந்து போயிட்டுருக்கேன், சென்னை போயிட்டுருக்கேன். சரி, தேங்க்ஸ், பாய். நல்ல வேலை ஆளுக்கு ஒன்றும் அவ்வளோ. வீல் அப்படியே மேலே ஏறி நட்டுவிட்டு நிற்கிது காரு. முன்னாடி ஒரு ADV 390 போயிட்டுருக்கு. நானும் அவரும் நல்ல பேஸில் போயிட்டுருக்கோம். யாருன்னு தெரியாது, ஜஸ்ட் அப்படியே ஒசூரில் தான் பார்த்தேன். வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரே பேஸில் தான் போகிறோம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்க. அதுவும் சென்னை வண்டி தான், TN10. நிறுத்தி டோல் பிளாஸா அவன் வரப்போகுது. அப்படியே அவரை நிறுத்தி எங்கே போகிறாருன்னு கேட்போம். நம்ம பிளான் கூட செட் ஆச்சுன்னா 2 பேரும் ஒன்றாக ரைட் பண்ணுவோம். கைஸ் டைம் 7:30. வாணியம்பாடி கிட்ட வந்துட்டோம். பிரபஞ்ச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரைடரை மீட் பண்ணேன். 390 விளாகில் சொல்லிட்டு இருந்தேன் நான், பக்கத்தில் 390 வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நானும் தான் போயிட்டுருக்கோம். குட் பேஸில் போயிட்டுருக்கோம். இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் 4 hours காமிக்குது. பட் we are planning to reach by
10 போயிடலாமா? போயிடலாம். டன், லெட்ஸ் டு. இதே பேசிட்டு போனா போயிடலாம். ஸோ அந்த தம்பி பேர் பிரபஞ்சம், அதை வச்சுதான் பிரபஞ்சன் பேர் வச்சிருக்காங்க. உலகம். பெங்களூர் போயிட்டு வர சென்னைக்கு. கைஸ் ஃபைனலா சென்னை ரீச் ஆயிட்டோம். பட் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். மணி 10 மணி ஆகுது. 943 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வரைக்கும். பட் ப்ராப்ளம் அது இல்ல. ப்ராப்ளம் காமிக்கிறேன் பாருங்க. ஓட்டுல செயினை கலந்துடுச்சு, லூஸ் ஆகி. அவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு செயின். பெங்களூர்ல டைட் பண்ண நினைச்சேன். சரி வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். பட் இங்கேருந்து வீடு 5 கிலோமீட்டர் தான். ஏதாவது மெக்கானிக் கூப்பிட்டு அந்த செயினை கொஞ்சம் டைட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனோம். 950 கிலோமீட்டர்ஸ் ஓட்டின மாதிரியே தெரியல. செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ ஹாப்பி. அவ்வளோ எவ்வளோ 8:30 கிளம்புனேன் காலையில. 8:30 12 hours 13.5 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கோம். 950 கிலோமீட்டர்ஸ். சான்ஸே இல்லை. மைல் ஸ்டோன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் காய்ஸ். செயினை போய் போடுறேன் நான்.